இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு கிவன் அப்ளை லோடிங் கண்டிஷனுக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் மீ கோ இன்டு த ப்ராப்ளம். Draw a shear force and bending moment diagram for the beam as shown in figure. Indicate the numerical values at all important sections. அதாவது கொடுத்துருக்க ஓவர் ஹேங்கிங் பீம் அந்த லோடிங் கண்டிஷனுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இந்த ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏல ஒரு சப்போர்ட் இருக்குது, பாயிண்ட் பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. தென் பாயிண்ட் சியில் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், பாயிண்ட் டியில் ஒரு டவுன்வர்ட், இந்த ரெண்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஏ டு சி இந்த செக்ஷனில் ஒரு யூடிஎல் இருக்குது. தென் பி டு இயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் இருக்குது. ஸோ இதுதான் கண்டிஷன். டோட்டல் லென்த் என்ன அப்படின்னா ஒரு 5 and 5, தென் அகெயின் ஒரு 5. ஸோ 15 மீட்டர் லென்த்து. ஸோ 15 மீட்டர் லென்த் உள்ள ஒரு பீமில் ஏ அண்ட் பி அப்படிங்கிற பாயிண்டில் அப்வர்ட் டைரக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்டையர் டயக்ராமையும் பாயிண்ட் லோட் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ரெண்டு செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்குது, பிஇயில் ஒரு யூடிஎல் இருக்குது, தென் ஏசியில் ஒரு யூடிஎல் இருக்குது. இந்த ரெண்டு யூடிஎலையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can solve the forces using resolving of forces and moment and we can calculate the reactions. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிங்கிற பாயிண்டில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் ஒன் இஸ் ஆர்ஏ அண்ட் பி பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்பி இருக்குது. ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. தென் பாயிண்ட் சியில் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பாயிண்ட் டியில் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. பாயிண்ட் சியில் இருக்க ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8000 நியூட்டன், பாயிண்ட் டியில் இருக்கிறது என்ன அப்படின்னா 4000 நியூட்டன். ரெண்டு பாயிண்ட் லோட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏ அண்ட் சியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் இருக்குது. அந்த யூடிஎல் லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த செக்ஷனோட மிட் பாயிண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூடிஎல் ஆக்ட் ஆகும். ஸோ ஏசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 மீட்டர் லென்த் இருக்கிற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இதோட மிட் பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகும். மிட் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு 2.5 மீட்டர், சரிங்களா. இந்த யூடிஎல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா 1000. ஸோ 1000 இன்ட்டு டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு யூடிஎல் இருக்குது அப்படின்னா 5 மீட்டருக்கு யூடிஎல் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த யூடிஎல் பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ. இதே மாதிரி பிஇ செக்ஷன்லேயே ஒரு யூடிஎல் இருக்குது, அதுவும் அதோட மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ பிஇயோட மிட் பாயிண்டில் வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா யூடிஎலோட பாயிண்ட் லோட் கன்வர்ஷன் ஆக்ட் ஆகும். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா யூடிஎல் வேல்யூ வந்து 1600 நியூட்டன் பெர் மீட்டர் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் நியூட்டன். ஸோ டோட்டல் 2.5. அப்போ இந்த தூரம் என்ன அப்படின்னா 1.25, அதாவது 2.5ஓட ஹாஃப். அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. இப்போது நான் என்ன பண்ணியாச்சு, கொடுத்துருக்க கிவன் லோடிங் கண்டிஷன் எல்லாத்தையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நமக்கு எத்தனை அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்ஏ அப்படின்னு ஒரு அன்னோன் ரியாக்ஷன் இருக்குது, ஆர்பின்னு ஒரு அன்னோன் ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏங்கிற பாயிண்ட்டை ரெஸ்பெக்டிவாக எல்லா ஃபோர்ஸுக்கும் மொமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த மொத்த சிஸ்டமும் இந்த பீமே வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. ஸோ பாயிண்ட் ஏவை பொறுத்து நான் மொமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் தி மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் பாயிண்ட் ஏல எடுக்கணும் அப்படின்னா இப்போ பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இந்த ரெண்டு பாயிண்டில் தான் அன்னோன் ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்ற பாயிண்டில் இருக்கிறத விட இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அன்னோன் வந்து ரெடியூஸ் ஆகும் மொமெண்ட் ஈக்குவேஷனில். ஸோ பாயிண்ட் ஏவை பொறுத்து நான் எடுக்கிறேன். இப்போ ஏவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நம்ம மொமெண்ட் வந்து கிடையாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் 0. ரிமைனிங் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 5 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸாக வரேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மொதல் யூடிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னா 1000 இன்ட்டு 5, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2.5 மீட்டர். இது வந்து கிளாக் வைஸ். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1000 இன்ட்டு 5 யூடிஎல், டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5/2, அதாவது 2.5. இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். எப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் வச்சு மொமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போது டைரக்ஷன் தெரியலை, கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னா
இங்கே காம்பஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. காம்பஸோட நீடில் வந்து இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க, பென்சிலை இந்த இதில் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா டவுன்வர்டாக மூவ் ஆகுது. அப்போ காம்பஸை டவுன்வர்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிற சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அகைன் காம்பஸோட நீடில் அந்த பாயிண்டில் வச்சுக்கணும், பென்சிலை அந்த ஃபோர்ஸில் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் மூவ் ஆகிற டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன வைஸ் கொடுக்கும், கிளாக் வைஸ் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து 1000 × 5, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2.5 மீட்டர், கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் போட்டிருக்கேன். மொமெண்ட் எடுக்கும்போது கிளாக் வைஸை பாசிட்டிவ்னு ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸாக பாசிட்டிவ் இல்லை கிளாக் வைஸ் நெகட்டிவ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஒரு டைரெக்ஷன் பாசிட்டிவ் அப்படின்னா இன்னொரு டைரெக்ஷன் நெகட்டிவ். ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 8000 நியூட்டன். இதுவும் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5 மீட்டர். ஸோ 8000 × 5 மீட்டர் பாசிட்டிவ், அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன், ரெண்டாவது ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். தென் மூணாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 4000 நியூட்டன். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம், அதாவது 5 + 2.5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் 7.5 மீட்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ 4000 × 7.5 மீட்டர். தென் என்ன டைரெக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷன். தென் தேர்ட் ஃபோர்ஸ் முடிஞ்சு ஃபோர்த் ஒன் எப்படி இருக்குது அப்படின்னா அப்போர்டாக இருக்குது. அதாவது அப்போர்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல காம்பஸ் நீடில் வச்சுக்கணும், இந்த இடத்துல காம்பஸ் பென்சில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போர்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட டைரெக்ஷன் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஆர்பி டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படிங்கிறது 5 + 2.5 + 5 டோட்டல் என்ன அப்படின்னா 12.5 மீட்டர். ஸோ உங்களுக்கு ஆர்பி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 12.5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்குது. ஸோ இதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆர்பி × 12.5 மீட்டர். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மொமெண்ட் கொடுக்கும். தென் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இதை சென்டராக வச்சுட்டு டவுன்வர்டாக இறக்குன அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம், அதாவது 5 + 2.5 + 5, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஒரு 1.25. ஸோ 12.5 + ஒரு 1.25. ஸோ 13.75 மீட்டர். இது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் 13.75 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1600 × 2.5. 1600 × 2.5. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து 13.75 மீட்டரில் இருக்குது. இது என்ன டைரெக்ஷன் அப்படின்னா இதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான். ஸோ கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எல்லாமே பாசிட்டிவ் போட்டு இதில் எது அன்னோனாக இருக்குது இதை ஈக்குவேட் டு 0 பண்ண அப்படின்னா ஆர்பி மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா அன்னோனாக இருக்கும். ஸோ ஆர்பியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆர்பி வேல்யூ 11,000 நியூட்டன் ஆர்பி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரியாக்ஷன் ஆர்பியோட வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஆர்பி = 11,000 நியூட்டன். அடுத்து என்ன அப்படின்னா ஆர்பி என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு we have to do the summation of forces. அதாவது upward force எல்லாமே பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். நம்ம மெக்கானிக்ஸை சால்வ் பண்ண மாதிரியே தான். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3 4 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்வர்டில் 1 2 இருக்குது. ஸோ அப்வர்டு ஃபோர்ஸ் எதெல்லாம் அப்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னா RA அப்வர்டு, தென் 1000 × 5 டவுன்வர்டு, RB அப்வர்டு, 8000 டவுன்வர்டு, 4000 டவுன்வர்டு, 1600 × 2.5ங்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா டவுன்வர்டு. ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நெகட்டிவ் போட்டுக்கிட்டேன், அப்வர்ட் ஃபோர்ஸுக்கு எல்லாமே பாசிட்டிவ் போட்டுக்கிட்டேன். இப்போது ஆர்பியோட வேல்யூ வந்து எனக்கு சம்மில் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்பி வேல்யூ என்ன அப்படின்னா 11,000. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா RA தான். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு RA வேல்யூ கிடச்சிடும். RA எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10,000 நியூட்டன் கிடைக்குது. ஸோ RB வந்து 11,000 நியூட்டன், RA வந்து என்ன அப்படின்னா 10,000 நியூட்டன் கிடைக்குது. இப்போது எனக்கு எல்லா ஃபோர்ஸோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது, பெண்டிங் மொமெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போகலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஷியர் ஃபோர்ஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து வருவோம். ரைட் சைட்லேருந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டே கன்சிடரேஷன் தான். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்.
இது ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை எந்த டைரக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட் சைடு அப்படின்னா டவுன்வேர்ட் பாசிட்டிவ், இதே லெஃப்ட் சைட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா டவுன்வேர்டுங்கிறது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ நம்ம ரைட் சைடு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ரைட் சைடு மெத்தடில் வந்து டவுன்வேர்டை பாசிட்டிவ்னு அப்வேர்டு நெகட்டிவ்னு எடுத்துப்போம். சரிங்களா? அதாவது ஈங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபோர்ஸ் எல்லாமே எந்த பாயிண்ட்டில் பார்க்குறோமோ அதுக்கு ரைட் சைடில் உள்ள ஃபோர்ஸஸை மட்டும்தான் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இப்போது ஈக்கு பார்க்கலாம். ஈங்கிற பாயிண்டில் வந்து எந்த ஃபோர்ஸுமே இல்லை, ரைட் சைடில் எந்த ஃபோர்ஸும் இல்லை. அப்போது ஈக்கு வந்து என்ன அப்படின்னா 0 நியூட்டன். சரிங்களா? அடுத்து வந்து பிங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது பிங்கிற பாயிண்டில் இப்போ ஃபஸ்ட்டு ஈங்கிற பாயிண்டில் பார்த்தோம், இ பாயிண்ட்லேயும் எந்த ஃபோர்ஸ் இல்லை, ஈக்கு ரைட் சைட்லேயும் எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அதனால் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 போட்டுக்கிட்டீங்க. இதே பி பாயிண்டில் பார்க்கும்போது பிங்கிற பாயிண்டில் அப்போர்ட் டைரக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ ஆர்பிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. ஆர்பி வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்போர்டில் இருக்குது. ஸோ நெகட்டிவ். தென் பிக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் இருக்குது. யூடிஎல் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ 1600 யூடிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கிறேன். யூடிஎலோட வேல்யூ வந்து 1600 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2.5. ஸோ 1600 இன்ட்டு 2.5 நியூட்டன். இந்த யூடிஎலோட வேல்யூ 1000 இன்ட்டு 5 டிஸ்டன்ஸ் நியூட்டன். இதுதான் யூடிஎலோட வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போது பிங்கிற பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டில் ஆர்பி அப்வேர்டில் இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் ஒரு யூடிஎல் இருக்குது, அது டவுன்வேர்டாக இருக்குது. ஸோ யூடிஎலோட வேல்யூ 1600 இன்ட்டு 2.5 என்ன டைரக்ஷன் அப்படின்னா டவுன்வேர்ட் டைரக்ஷன். ஸோ பாசிட்டிவ். இப்போ ஆர்பிக்கு வேல்யூ தெரியும் 11,000, தென் 1600 இன்ட்டு 2.5ங்கிறது 4000. ஸோ சம்மேஷன் என்ன அப்படின்னா -7000 நியூட்டன். ஓகே, இப்போ பி பாயிண்ட் முடிஞ்சு போச்சு, இ பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டி. இப்போ டிங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது, டிங்கிற பாயிண்டில் டவுன்வேர்டில் 4000 இருக்குது. டவுன்வேர்டு அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு 4000 நியூட்டன் டவுன்வேர்டில் இருக்குது. தென் ரைட் சைடில் வேறு என்ன இருக்குது, இது இப்போ இந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரைட் சைடில் ஆர்பி இருக்குது, தென் யூடிஎல் இருக்குது. அதாவது ப்ரீவியஸில் என்ன கேல்குலேட் பண்ணமோ அது ரைட் சைடில் இருக்கும். இப்போ பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈயில் கேல்குலேட் பண்ணது இருக்கும், டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியில் கேல்குலேட் பண்ணது, சிக்கு பார்த்தோன்னா அதுக்கு முந்தின எஸ்எஃப். ஸோ அதுக்கு முந்தின எஸ்எஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கு பார்க்கும்போது எஸ்எஃப் பியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், சிக்கு பார்க்கும்போது எஸ்எஃப் டியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள பாயிண்ட்டோட ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ டி பாயிண்டில் டவுன்வேர்டு, ஆர்பி அப்வேர்டு, யூடிஎல் டவுன்வேர்டு, இந்த மூணையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சம்மேஷன் பண்ணுவீங்க. ஆல்ரெடி 2 சம்மேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, கூட ஒன்று தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரீவியஸில் உள்ள ஷியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சம்மேஷன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிங்கிற பாயிண்டில் டவுன்வேர்டில் 4000 நியூட்டன். ஸோ டவுன்வேர்டு அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். அப்புறம் ப்ரீவியஸில் உள்ள எஸ்எஃப்ஐ ஆட் பண்ணிக்கிறேன், -7000. சம்மேஷன் என்ன அப்படின்னா -3000. அடுத்து சிங்கிற பாயிண்ட், சியில் வந்து டவுன்வேர்டில் 8000. ஸோ சியில் டவுன்வேர்டில் 8000, டவுன்வேர்டு அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 8000. அப்புறம் அதுக்கு ப்ரீவியஸாக உள்ளதை ஆட் பண்ணிக்கணும், எஸ்எஃப்டி -3000. ஸோ 8000 -3000 போட்டேன் அப்படின்னா 5000 நியூட்டன். தென் ஏங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ஏங்கிற ரியாக்ஷன் இருக்குது, அப்வேர்டு அப்படின்னா மைனஸ். ஸோ ஆர்ஏ அப்வேர்டு. தென் ஏக்கு ரைட் சைடில் வந்து ஒரு யூடிஎல் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள இந்த பீம்லாம் ஒன்றுமே கிடையாது, அதனால் டேரெக்டாக அடுத்துள்ளதை ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஏலேருந்து சி வரைக்கும் ஒரு யூடிஎல் இருக்குது. ஸோ ஏங்கிற பாயிண்டில் உள்ள ரியாக்ஷன் ப்ளஸ் யூடிஎல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸோட எஸ்எஃப் வேல்யூ. ஸோ அப்வேர்டில் ஆர்ஏ மைனஸ், அப்புறம் டவுன்வேர்டில் ஒரு யூடிஎல். ஸோ ப்ளஸ் 1000 இன்ட்டு 5 ப்ளஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸோட எஸ்எஃப் வேல்யூ. சம்மேஷன் என்ன அப்படின்னா 0 வரும். ஷியர் ஃபோர்ஸ் அட் த எண்ட் எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எண்டில் ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தாலும் சரி, இந்த எண்டில் ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தாலும் வரும், 0 வரும். அப்படி 0 வந்துச்சு அப்படின்னா கரெக்டு. அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் பார்க்கும்போதும் இந்த எண்ட்லையும் 0 வரும், இந்த எண்ட்லையும் 0 வரும். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் வரதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணிட்டேன். நான் எப்படி வந்து நான் என்ன பண்ணுறது, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை மறந்துடுங்க. இந்த ஃபோர்ஸ் டயக்ராம்லேருந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை ட்ரா பண்ணலாம். அதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இ பாயிண்டில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. ஸோ 0.
அடுத்து ஈலேருந்து பிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். ஈலேருந்து பிக்கு என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். இப்போ ஈலேருந்து பிக்கு வரும்போது யூடிஎல் வேல்யூ என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸில் வரும் ஆன்சர். ப்ளஸில் வருது அப்படின்னா லைனுக்கு மேலே, ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த லைனுக்கு மேலே, மைனஸ் அப்படிங்கிறது லைனுக்கு கீழே. சரிங்களா? இப்போ யூடிஎல் டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு டவுன்வேர்டு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ டவுன்வேர்ட் ஃபோர்ஸுங்கிறதுனால என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ யூடிஎலோட வேல்யூ என்னது 1600 × 2.5 அதாவது 4000 நியூட்டன். ஸோ 4000 நியூட்டன் எந்த பாயிண்ட், பி பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 4000 நியூட்டனை என்ன பண்ணும் அப்படின்னா ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இ பாயிண்ட்லேருந்து பிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எதை மீட் பண்ணுவோம் அப்படின்னா 4000 நியூட்டன். பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? யூடிஎல்ங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன். தென் பிங்கிற பாயிண்டில் பாருங்கள் ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்குது. அப்வர்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி. ஆர்பியோட வேல்யூ என்னது 11000 நியூட்டன். அப்வர்டு ஃபோர்ஸாக நெகட்டிவ். ஸோ இங்கேருந்து 11000க்கு கீழே இறங்கணும். 4000 கிராஸ் பண்ணியாச்சு. 11000 மீதி எவ்வளோ இருக்குது, 7000 இருக்குது. மறுபடியும் 7000 கீழே இறங்கணும். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னா 7000 நியூட்டன் நெகட்டிவ். இப்போ டோட்டலாக பாருங்கள், இங்கே ஒரு 4000, இங்கே ஒரு 7000. டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 11000 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம், இப்போ இ பாயிண்டில் 0லேருந்து ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக லோடு கூட்டிகிட்டே போகுது. டக்குன்னு இந்த பாயிண்ட்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, உடனே கீழே இறங்கிருச்சு. இந்த லோடு அப்வர்டு ஃபோர்ஸுங்கிறதுனால கீழே இறங்கிருச்சு. இதே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா இன்னும் மேலே போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ எந்த டைரக்ஷனுங்கிறத பொறுத்து தான் அந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஈங்கிற பாயிண்டில் ஆரம்பித்தோம், யூடிஎல் கூட்டிகிட்டே வந்துச்சு, அப்படியே கூட்டிகிட்டே போனோம். 4000 நியூட்டன் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 11000 கீழே இறங்குது. 11000 கீழே இறங்கிருச்சு. அது வரைக்கும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிலேருந்து டிக்கு வரும்போது ஃபுல்லாக பிளாங்க் தான், எதுவுமே இல்லை. பிலேருந்து டிக்கு நடுவில் எதுவுமே இல்லை, எந்த வேர்டுமே இல்லை. ஸோ பிலேருந்து டிக்கு என்ன அப்படின்னா அப்படியே பிளாங்க். நம்மளோட நேம் எழுதிக்கிறேன், இ தென் பி டி சி. பிலேருந்து டிக்கு என்ன அப்படின்னா அப்படியே பிளாங்க். பிளாங்க் அப்படின்னா அப்படியே ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணியாச்சு, போட்டுக்கிட்டாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடங்கிறது -7000. அதுக்கப்புறம் டிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு 4000 டவுன்வேர்ட் ஃபோர்ஸ். டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ 4000 என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ஏற்றணும். 4000 மேலே ஏற்றியாச்சு. ஸோ டோட்டல் 7000. 7000ல் 4000 போச்சு அப்படின்னா இந்த கேப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3000 நியூட்டன் இந்த கேப் இருக்கும். இந்த கேப். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்தாச்சு. அப்புறம் டிலேருந்து சிக்கு வாங்க. டிலேருந்து சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பிளாங்க் தான் இருக்குது. ஸோ டிலேருந்து சிக்கு என்ன இருக்குது அப்படின்னா வெறும் பிளாங்க் தான் இருக்குது. இப்போ சியில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு 8000 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ். இங்கே ஒரு 3, மொத்தம் 8000. இங்கே ஒரு 3000 கடந்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5000 கிடக்கணும். 5000 நியூட்டன். ஸோ கீழே 3 மேலே 5, மொத்தம் என்ன ஆயிரும் அப்படின்னா 8000 ஆயிரும். 8000 ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சிலேருந்து ஏக்கு வரது என்ன அப்படின்னா யூடிஎல். அப்படி யூடிஎலோட வேல்யூ என்னது 10000. ஸோ 5000க்கு மேலே 5000 வந்து வந்தாச்சு. அப்புறம் 10000. 10000க்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 10000 நியூட்டன். அதாவது சிலேருந்து ஏக்கு போகிறப்ப என்ன இருக்குது அப்படின்னா சிலேருந்து ஏக்கு போகிறப்ப யூடிஎல் இருக்குது. ஆல்ரெடி 5000ல் நிற்குது. யூடிஎலோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்னொரு 5000. ஆல்ரெடி 5000ல் இருக்குது. இன்னொரு 5000 அப்படின்னா 10000. ஸோ 5000லேருந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா 10000ல் போய் நிற்கும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டேஜ் ஆஃப் 5000 யூடிஎல் வேல்யூ 5 × 1000ங்கிறது 5000. இன்னொரு 5000 வந்து என்ன இருக்கும், கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கும். யூடிஎல் அப்படிங்கிறதுனால அப்படி கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தென் இந்த பாயிண்ட் வந்து நிற்கும் போது தூரம் என்ன பண்ணால் 10000. இப்போ ஏங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவில் என்ன இருக்குது 10000 நியூட்டன் இருக்குது. அதாவது ஆர்ஏ இருக்குது. அப்போவில் ஆர்ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 10000 நியூட்டன். ஸோ 10000 நியூட்டன் அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா டவுன்வர்டாக ட்ரா பண்ணணும். லைன் எப்படி ட்ரா பண்ணணும், டவுன்வர்டாக ட்ரா பண்ணணும். கரெக்டாக 0ல் வந்து நிற்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் 10000 தானே. ஸோ 10000 டவுன்வர்ட் போகும்போது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா 0ல் வந்து நிற்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த ரீஜியன் அண்ட் இந்த ரீஜியன் எல்லா ரீஜியனும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் நம்ம எப்படி தான் ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை ட்ரா பண்ணுவோம். ரைட் சைடில் வரும்போது கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ். ஷியர் ஃபோர்ஸில் என்ன பண்ணோம், டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் பண்ணோம். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் வரும்போது கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு எண்ட்லேயும் 0 தான். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் ஈயும் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏயும் என்ன அப்படின்னா 0 எடுத்துக்கலாம். தென் பிக்கு பார்க்கும்போது பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த பாயிண்டில் மொமெண்ட் பார்க்குறோமோ அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. ஏன்னா டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும், அதனால் 0. ஸோ எந்த பாயிண்டில் பார்க்குறீங்களோ அதுக்கு ரைட் சைடில் மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ பியோட பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா வெறும் யூடிஎல் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூடிஎல் என்ன அப்படின்னா 1000, அதோட வேல்யூ மார்க் பண்ணிக்கிறேன். யூடிஎலோட வேல்யூ சென்டர் பாயிண்டில் 1600 × 2.5 இதான் யூடிஎல் வேல்யூ. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 2.5ல் பாதி, அதாவது 1.25. அதே மாதிரி இந்த யூடிஎல்ங்கிறது இதோட சென்டர் வேல்யூ என்ன அப்படின்னா 1000 × டிஸ்டன்ஸ் வந்து 5 நியூட்டன். தென் எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா 5ஓட ஆஃப் 2.5ல் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ பிக் ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்குது. யூடிஎல் வந்து எவ்வளோ அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த பாயிண்ட்டை வச்சு இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1600 × 2.5. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1.5. ஸோ யூடிஎல் வேல்யூ 1600 × 2.5. டிஸ்டன்ஸ் வந்து 2.5/2, அதாவது 1.25. டைரக்ஷன் கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். ஸோ டைரக்ஷன் கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டோம், மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா -5000 நியூட்டன் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிங்கிற பாயிண்ட்லேருந்து ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பியில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு யூடிஎல் இருக்குது. பி ரியாக்ஷன் வந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த யூடிஎல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 5 + ஒரு 1.25, ஸோ 6.25 மீட்டர் தூரத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பி ஆர்பி ரியாக்ஷன் வந்து 5 மீட்டர் தூரத்தில். இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது பி வந்து அப்வர்டாக இருக்குது. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக வரும். யூடிஎல் வந்து என்ன வரும் அப்படின்னா கிளாக் வைஸ். ஸோ இதுக்கு மைனஸ், இதுக்கு என்னது ப்ளஸ், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடிஎல் பார்த்துக்கலாம். யூடிஎல் வந்து 1600 × 2.5. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6.25. ஸோ 1600 × 2.5, டிஸ்டன்ஸ் வந்து 6.25. என்ன டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால அது என்னது நெகட்டிவ். தென் செகண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆர்பி × டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5 மீட்டர். ஸோ ஆர்பி × 5 மீட்டர். ஆர்பியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆர்பியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்பி = 11,000 நியூட்டன். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷனில் 3000 நியூட்டன் மீட்டர் கிடைக்குது. ஓகே, இப்போ பாயிண்ட் டி முடிஞ்சு போச்சு. பாயிண்ட் சியில் பாருங்கள். பாயிண்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சியோட ரைட் சைடில் இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 3 மொமெண்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் நெகட்டிவ், இது ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், இது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், யூடிஎல் எடுத்துக்கிறேன். ஸோ சி பாயிண்ட்லேருந்து யூடிஎலுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே 7.5 ப்ளஸ் ஒரு 1.25. ஸோ 8.25 மீட்டர் தூரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த யூடிஎல் இருக்குது. சரிங்களா? 1600 × 2.5 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது 8.75. ஓகே, 1600 × 2.5, டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இங்கே ஒரு 7.5, அப்புறம் 1.25. ஸோ 8.75. டைரக்ஷன் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ என்னது நெகட்டிவ். ஸோ யூடிஎலோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா சி பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5, ஒரு 7.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ ஆர்பி × 7.5 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4000 நியூட்டன் 2.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. சிங்கிற பாயிண்ட்லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ 4000 2.5 மீட்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ். கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். ஸோ சம்மேஷன் பண்ணிங்க அப்படின்னா 37,500 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். தென் இந்த எண்டில் பெண்டிங் மொமெண்ட் 0. நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். அதர்வைஸ் யூ கேன் டைரக்ட்லி புட் 0. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம எப்படின்னு கேல்குலேட் பண்ணியாச்சு. இதை எப்படி டயக்ராமில் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ போன கேஸில் என்ன பண்ணோம், இந்த ப்ரீவியஸ் ஃபோர்ஸ் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை மார்க் பண்ணிட்டோம். ஆனால் இதில் இந்த வேல்யூஸ் வச்சு மார்க் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஈங்கிற பாயிண்டில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் 0 நேம் வச்சுக்கிறேன். தென் A, this is B and this is C, D and E. ஸோ ஈங்கிற பாயிண்ட்லையும் ஏங்கிற பாயிண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிங்கிற பாயிண்ட், பியில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா -5000 நியூட்டன் மீட்டர். பியோட பெண்டிங் மொமெண்ட் -5000 நியூட்டன் மீட்டர். ஸோ மைனஸ் அப்படின்னா கீழே வரணும், கீழே வந்து 5000 நியூட்டன் மீட்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இங்கேருந்து 5000 நியூட்டன் மீட்டர். இந்த ஏரியாவில் யூடிஎல் இருக்கிறதுனால, அதாவது B2Eயில் யூடிஎல் இருக்கிறதுனால உங்களுக்கு லைன் கனெக்ட் பண்ணுறது பேரபோலிக் லைன் வந்து கனெக்ட் பண்ணணும். கர்வாக என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். வெறும் பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனு, யூடிஎல் இருந்துச்சு அப்படின்னா கர்வாக என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பி பாயிண்டில் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +30,000. ஸோ டி பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ப்ளஸ் நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த பி பாயிண்ட் இந்த இடத்துல முடியுது. அந்த இடத்துலேருந்து 30,000 பாசிட்டிவ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சி பாயிண்டில் 37,500. ஸோ 30,000 விட அதிகமாக 37,500 நியூட்டன் மீட்டர். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 0 வரைக்கும் இந்த இடத்துல யூடிஎல் இருக்கிறதுனால, அதாவது A to Cயில் யூடிஎல் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்வால் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஸோ போன கேஸில் டயக்ராம் வச்சு போட்டோம். இந்த கேஸில் வந்து வேல்யூ வச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏரியாவை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா a shear force diagram and bending moment diagram for the overhanging beam for given applied load condition. Thank you.